السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இறைவனுடைய பேரருளால் இறைவன் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கென்று தேர்ந்தெடுத்து தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை இந்த ஜும்மாவுடைய நன்னேரத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவனும் அவருடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த அடிப்படையிலே நமக்கு வழிகாட்டினார்களோ வாழ்ந்து காட்டினார்களோ அந்த வழிமுறை அறிந்து கொண்டு நாளை மறுமையிலே ஈடற்றமில்லா சோனத்தை பெற வேண்டும் என்ற தூய எண்ணத்தில் இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, மனித குலத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசக்கூடிய அந்த நேரத்தில் மனிதனுடைய பிறப்பானது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது மனிதனை நாம் பலகீனமான நிலையை தான் படைத்திருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். காரணம் என்னவென்று சொன்னால், மனிதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வாழ்நாட்களை 3 விதமாக பிரித்து அவன் பெருக்கக்கூடிய தருணமானது பலகீனமான தருணங்களாக அவன் படைக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு பின்னால் அவனுக்கு பலத்தை ஏற்படுத்தி பலமுள்ள ஒரு நாட்களாகவும் அதற்கு பின்னால் வரக்கூடிய காலங்களில் மீண்டும் பலகீனத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி இப்படி மனித வாழ்வை 3 கட்டங்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரித்து பேசிவிட்டு இந்த மனித வாழ்விலே மிக முக்கியமான ஒரு தருணமாக எது இருக்கிறது என்று சொன்னால், அந்த பலம் பொருந்திய காலம் என்று சொல்லக்கூடிய அந்த இளமை பருவம், இன்றைய டீனேஜ் பருவம் என்று சொல்லக்கூடிய அந்த இளமை பருவம் இருக்குது. இது மனித வாழ்விலே மிக முக்கியமான ஒரு பருவமாக இருக்கிறது என்பதை இன்று வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் புரிந்து வைத்திருக்கின்றோம். எதற்காக இந்த இளமை பருவமானது மிக முக்கியமான பருவம் என்று சொன்னால், இறைவன் சொல்லி காட்டிய அடிப்படையிலே மனித வாழ்க்கையில் அவனுடைய வாழ்நாளில் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுடைய நிலையும் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், பொதுவாக இந்த இளமை பருவத்திலே செய்யக்கூடிய இந்த காரியங்களை இன்ன பிற காலங்களிலே செய்ய முடியாது என்ற யதார்த்தமான நிலை ஒன்றுதான் இன்றைய கால சூழ்நிலை இளைஞர்களுடைய அந்த நிலையை மிக முக்கியமான ஒரு பருவமாக பார்ப்பதற்குரிய காலகட்டமாக இருக்கிறது. எந்த ஒரு நிலையை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த இளைஞர்களை குறித்து இளைஞர்களை குறிவைக்கக்கூடிய அந்த காலம் இருக்குது. எல்லாருமே அந்த இளமை பருவத்தை குறிவைப்பாங்க. அரசியல் கட்சிகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அந்த அரசியல் கட்சியில என்ன பண்ணுவாங்க, ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான ஒரு பங்காற்றலாக இளைஞர்களை உள்ள கொண்டு வரணும். காரணம் என்ன, ஒரு வயதானவர்களை கட்சியில சேர்த்து வச்சுக்கிட்டோம் என்று சொன்னால் அந்த வயதானவர்களை என்ன பண்ண முடியாது, அந்த கொள்கை கட்சியினுடைய கொள்கையாக இருக்கட்டும், அந்த கட்சியை வார்த்தெடுப்பதாக இருக்கட்டும், இது போன்ற பணிகள் எல்லாம் அந்த வயதானவர்களால் செய்ய முடியுமான கிடையாது. யார் அந்த கட்சியை மேலோங்க செய்வார்கள் என்று சொன்னால், இளமை பருவத்தில் ரொம்ப ஆக்டிவா
அந்த வாலிப பருவத்தில் ரொம்ப ஷூட்டிங்காக இருக்கக்கூடிய அந்த பருவத்தில் உள்ள மனிதர்களால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஒரு கட்சியை மிகப்பெரிய அளவில் என்ன பண்ண முடியும், உயர்த்தி கொண்டு செல்ல முடியும் என்பதை உணர்ந்ததுனால் கட்சியை சார்ந்த ஒவ்வொருவருமே என்ன பண்ணுவாங்க, இளைஞர் பருவத்தை குறிவைப்பாங்க. அவ்வளோ முக்கியமான ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பருவமாக இந்த இளமை பருவம் இருக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு இளைஞர்களுமே அந்த பருவத்தை எவ்வாறு செலவழிக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான கருத்தும் அந்த விஷயத்தில் உள்ளடங்கி இருக்கிறது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த இளமை பருவத்தை இன்றைய இளைஞர்கள் எவ்வாறு செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், மிக ஆக்டிவாக நம்முடைய வாழ்நாளிலே எதிர்காலத்தினுடைய சாதிக்கக்கூடிய மிக முக்கியமான தருணமான இந்த இளமை பருவத்தை சாதனைக்கு வித்திடக்கூடிய மனிதர்களாக இல்லாமல் தம்முடைய வாழ்நாட்களிலே மிக முக்கியமான அந்த இளமை பருவத்தை மிக மோசமான பலகீனம் அடையக்கூடிய இன்னும் பிற காரணமான போதை பழக்க வழக்கங்களிலால் அல்லது இளமை பருவத்தின் மூலமாக சீரழியக்கூடிய என்னென்ன வழிகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த வழிகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து மோசமான நிலையை அடைந்த மனிதர்களாக இன்றைய இளமை பருவத்தை கொண்ட இளைஞர்களிடம் பார்க்க முடியும். இளமை பருவம் என்று சொல்லக்கூடிய அந்த பருவத்தில் எப்படி இருக்கிறாங்க, தம்முடைய வாழ்நாளில் செய்ய முடியாத எல்லா விதமான சாதனையும் செய்யக்கூடிய அந்த தருணம் படைத்த இளைஞர்கள், ஒவ்வொருவரும் குறிவைக்கக்கூடிய இளமை பருவத்துடைய அடைந்திருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் அந்த வாழ்நாளுடைய முக்கியத்துவத்தை உணராமல் என்ன செய்கிறார்கள் என்று சொன்ன, தம்முடைய வாழ்நாளை ஒட்டுமொத்தமாக சீரழியக்கூடிய எந்த விதமான மனித வாழ்வுக்கு எந்த விதமான பயணம் அளிக்காத ஒரு போலியான மது போதையினுடைய வாழ்க்கையிலே சீரழிந்து சின்னாபின்னமாகக்கூடிய மிக மோசமான நிலையிலே இன்றைய இளைஞர்களுடைய பயணத்தை நாம் பார்க்க முடியும். அது மட்டுமா, இளைஞர்களை சீரழிக்கக்கூடிய இன்னும் பிற வழிகள் எல்லாம் என்னென்ன இருக்குதோ, போதை ஒரு பக்கம் இருந்தாலும் அதே போல விபச்சாரத்தின் ரீதியிலாக அதை சார்ந்த சில இளைஞர்கள் இப்படி இளமை பருவத்தை வீணடிக்கக்கூடிய எல்லா விதமான காரியத்திலும் இன்றைய இளைஞர்கள் செல்லக்கூடிய நிலையை பார்ப்பதனால்தான் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக இந்த காலகட்டத்திலே மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக நாம் எடுத்து இளைஞர்களை சீர்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பிரச்சார களத்தை இந்த காலகட்டத்தில் நாம் அமைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நாம் இளைஞர்களை சீர்படுத்த வேண்டும், இளைஞர்களை சரியான பாதையிலே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இஸ்லாம் காட்டியிருந்த அடிப்படையிலே அந்த இளைஞர்களை நாம் மீட்டெடுக்கக்கூடிய மிக முக்கியமான காரணிகளே இருக்கும். இஸ்லாம் சொல்லக்கூடிய இது போன்ற போதை பழக்க வழக்கமாக இருக்கட்டும், இன்னும் பிற மோசமான காரியங்களாக இருக்கட்டும், இதையெல்லாம் விட்டு ஒரு இளைஞர்களை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான ஒரு அம்சம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால், அந்த இளைஞர்களை தொழுகையின்பால் அழைக்கக்கூடிய அந்த பணி இருக்குது, அதுதான் மிக முக்கியமான ஒரு காரணியாக இந்த இளைஞர் சமுதாயம் வீணாகாமல் தடுப்பதற்குரிய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்க முடியும். ஒரு இளைஞர்கள் நாம் தொழுகையின் பக்கம் நாம் சரியான முறையில் செலுத்திவிட்டோம் என்று சொன்னால், தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து தொழுகையை நாம் எதற்காக தொழுகிறோமோ அந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தோடு அவர்களை தொழக்கூடியவர்களாக பள்ளி தொடர்புடையவர்களாக இளைஞர்களை நாம் மாற்றி விட்டோம் என்று சொன்னால், நாம் பார்க்கிறோமே மோசமான ஒரு இளைஞர்கள் கூட்டத்தை, அந்த சமுதாயத்தையே ஒரு நேரான பாதையிலே ஒரு ஆக்கப்பூர்வமான பாதையில் நாம் கொண்டு வர முடியும். ஏன் இந்த தொழுகையை நாம் வலியுறுத்தி சொல்றோம்? காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே தொழுகையை பற்றி அவ்வாறு தான் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இந்த தொழுகையானது எப்பேற்பட்டது என்று சொன்னால், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், இந்த தொழுகையானது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் இருக்கக்கூடிய மானக்கேடான வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தடுக்கக்கூடியதாக, அந்த பாதையை சரியான ஒரு வழியிலே அமைக்கக்கூடியதாக இந்த தொழுகை அமைக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே இந்த தொழுகை குறித்து சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். தொழுகை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை பேச வைக்கிறார்? மனித வாழ்வில் எந்த மானக்கேடு அல்லாஹ் இருக்கக்கூடாது என்று சொன்னாலும், மனித வாழ்வில் எந்த போதை வஸ்துக்களால் நீங்கள் அடிமையாகி இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழிகாட்டினானோ, இன்றைய சமுதாயம் இது போன்ற காரியங்கள் எல்லாம் வீணடைகிறார்கள் என்று சொல்லி எந்தெந்த தீய பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஒரு இளைஞர்கிட்ட நான் பார்க்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாம் விட்டு மீட்டெடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நேர்வழி ஒன்று இருக்கும் என்று சொன்னார். அது அல்லாஹ்வை குறித்த அந்த அச்சத்தை அந்த மனிதர்களுக்கு ஏற்படுத்தி அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் இருக்குதே
அந்த வணக்க வழிபாடுகளிலே ஆழமாக அவர்கள் ஊன்ற செய்யக்கூடிய முக்கியமான பணியை நாம் சரியான முறையில் செய்துவிட்டோம் என்று சொன்னால் பெருமளவிலான இளைஞர்களை நேரான பாதையில கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான காரணியாக இந்த தொழுகையை மாற்றிவிட முடியும். ஆனா இன்னைக்குடைய காலகட்டத்தை பாருங்க, இன்னைக்கு இளைஞர்கள் இந்த தொழுகை ஒன்று இல்லாதவருடைய மிகப்பெரிய ஒரு காரணத்தினால்தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க, எல்லா விதமான தீய பழக்க வழக்கங்களும் சென்று இருக்கிறாங்க என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும். காரணம் என்ன, இன்னைக்கு இளைஞர்களை பாருங்க, பொதுவாக ஒரு மனிதன் தவறு செய்யறான்னு வச்சுக்கிறோமே, அந்த தவறிலிருந்து அந்த மனிதனை எது தடுக்கும் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்தில் அது குறித்த பயத்தை நாம் ஏற்படுத்தும். இன்னைக்கு ஒரு நாட்டில் இருக்கிறோம், ஒரு நாட்டில் ஒரு சட்டம் ஏற்றப்படுவது எதற்காக வேண்டும் என்று சொன்னால், ஒரு கொலை நீங்க செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அந்த கொலைக்கான தண்டனை என்ன, உனக்கு மரண தண்டனை இருக்குது அல்லது 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை இருக்குன்னு சொல்லி இந்திய நாட்டில் சட்டம் ஏற்றப்படுது. இந்த சட்டம் எதற்காக ஏற்றப்படுது, எவனா கொலை செஞ்சுட்டு வரும் அவனை தண்டிக்கிறதுக்காக மாத்திரம் ஏற்றப்பட்ட சட்டமா கிடையாது. ஒரு குற்றவியல் தண்டனையுடைய சட்டம் எதிர நோக்கமாக வைத்திருக்கு என்று சொன்னால், ஒரு குற்றம் நாம் செய்தோம் என்று சொன்னால் அதற்கான பின்விளைவுகள் கடுமையான முறையில் நாம் தண்டிக்கப்படுவோம், அதற்கான பின்விளைவுகள் நம்முடைய உயிரை அந்த இடத்தில் போவதற்கு நேரிடும் என்ற ஒரு அச்சத்தை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவதன் மூலமாக பெருமளவிலான குற்றங்களை நாம் தவிர்க்க முடியும், பெருமளவிலான குற்றங்களிலிருந்து மக்களை நாம் பாதுகாக்க முடியும் என்று சொல்லிதான் குற்றவியலுடைய அந்த தண்டனை சட்டங்களே ஏற்றப்படுகிறதா இல்லையா? அப்போ ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பயத்தை ஏற்படுத்துவதனால் மாத்திரம்தான் ஒரு மனித குலத்தை சீர்படுத்த முடியும் என்று சொன்னால், இன்னைக்கு நாம் பார்க்கிறோம் பெருமளவிலான இளைஞர்கள் சீர்கெட்டு போவதற்கான காரணம் என்ன, அந்த இளைஞர்கள் உள்ளத்திலே அல்லாஹ் என்றால் யார், அல்லாஹ்வுடைய தன்மை எப்பேற்பட்டது, அல்லாஹ்வினால் நாளை மறுமையில் நாம் எவ்வாறு கடுமையான முறையில் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவோம் என்ற அந்த அச்சத்தை அந்த இளைஞர் மத்தியில் ஏற்படுத்தாத காரணமாக, அந்த அச்சம் எதன் மூலமாக ஏற்படும், அல்லாஹ்வுடைய நினைவாற்றல் அதிகமாக உள்ளத்தில் சுமந்திருக்கக்கூடிய அந்த தொழுகை எப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதோ, எப்பொழுது அவனுடைய வாழ்நாளில் தொழுகை சரியான முறையில் கடைபிடிக்கக்கூடியவனாக, ஐவேளை தொழுகை மூலமாக அல்லாஹ் என்னை ஒவ்வொரு நாளும் 5 முறையில் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் நினைவாற்றல் உள்ளத்தில் ஏற்படுத்துவதன் மூலமாக, அவனுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக தான் இந்த தொழுகை என்ற மூலமாக தான் எல்லா விதமான பாவகரமான காரியங்களும் மீட்டெடுக்க முடியுமே தவிர, வெறுமனே ஒரு இளைஞர்கிட்ட போய் நீ இந்த போதை வசதியை ஏற்படுத்திக்காதே, நீ என்ன பண்ண சிகரெட் அடிக்காத, தண்ணி அடிக்காத, இன்னும் பிற பாவமான காரியங்களை செய்யாதுன்னு சொல்வதனால் மாத்திரமே என்ன பண்ண முடியாது, அந்த இளைஞர்களை மீட்டெடுக்க முடியாது. முதல் கட்டமாக அந்த இளைஞர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் என்றால் யார், நம்மை படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் நமக்கு செய்யக்கூடிய போதனை என்ன, மனித வாழ்வினுடைய அர்த்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறானே, இந்த உலகத்தில் நாம் படைத்திருக்க மனிதர்களை நாம் படைத்திருப்பதற்கு முக்கியமான நோக்கம் என்னை வணங்குவது இல்லை என்று சொல்லி மனித வாழ்வினுடைய ஒட்டுமொத்த அர்த்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான்னு சொன்னால், இந்த போதனை எத்தனை பேர் நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இளைஞர்களுக்கு ஆழமாக பதிவு செய்திருக்கும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இளைஞர் வழிகட்டு போயிட்டான்னு சொல்றோம், இளைஞர்கள்லாம் சீரழிஞ்சு போயிட்டான்னு சொல்றோம். இப்படி போனதுக்கு என்னப்பா காரணம் என்று சொன்னால் அதை யாருமே பேசுறது இல்லை. ஏன் இந்த பிள்ளை வழிகட்டு போயிடுச்சு, அந்த இளைஞன் சீரழிஞ்சு போயிட்டான், எதற்கு காரணம், அந்த பிள்ளையை நேர்வழிப்படுத்த வேண்டிய அந்த வயதில சரியான முறையில் அந்த பிள்ளைக்கு நீங்க ஊட்டப்பட்ட கல்வி என்ன, எத்தனை பிள்ளைகளை சரியான முறையில் தொழுகைக்கு அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கும், கொஞ்சம் நினைச்சுப்பா. பள்ளிவாசலோடு தொடர்புடைய பிள்ளைகளை எத்தனை இஸ்லாமிய சமுதாய மக்கள் தம்முடைய பிள்ளைகளை பள்ளிவாசலோடு தொடர்புடைய பிள்ளைகளாக மாற்றிருக்கும். இது ஒரு பள்ளிக்கூடம் போல ஸ்கூலுக்கு போல என்று சொன்னால் அந்த பிள்ளைகிட்ட காட்டக்கூடிய கடினம் எப்பேற்பட்டதா இருக்கும். பிள்ளை ஸ்கூலுக்கு போலன்னு சொல்லிட்டா போதும், என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க, ஸ்கூலுக்கு போக மாட்டியா, உன்னை நான் விட மாட்டேன், நீ பேக் பண்ணு, கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ சிரமமா இருந்தாலும் பரவாயில்ல, கொண்டு போய் ஸ்கூல்ல போய் விட்டுட்டு கேட்டு வரை நின்று அவன் கிளாஸுக்கு போயிட்டானா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வருவான். உலக கல்வி உலகத்தில் அழியக்கூடிய ஒரு கல்வி, அந்த கல்விக்கு அவ்வளோ ஆர்வம் செலுத்தக்கூடியனா இதே பிள்ளை பள்ளிவாசலுக்கு போகாம தொழிலுடைய நேரத்தில் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் இந்த விடைக்குள்ள பிள்ளைகளுடைய காலகட்டத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பள்ளிவாசலுக்கு செல்லாம வீடுகளில் 24 hours போன்ல என்ன பண்ணப்படுறது, கேம் விளையாண்டுக்கிட்டே இருக்கிறான் என்ற ஒரு சூழ்நிலை வரக்கூடிய நேரத்தில் இதே கடுமையை அந்த பெற்றோர்கள் காட்டி இருக்கிறோமா?
இதே போன்று அடித்த அந்த பிள்ளைகளை பள்ளிவாசல் கொண்டு போய் விடக்கூடிய பெற்றோர்களாக மாறி இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாம என்ன பண்றோம்? ஒரு காம்ப்ரமைஸ் கொண்டு வரோம். உலக படிப்புனா ஒரு கடுமை காட்டுறது. அல்லாஹ்வுடைய விஷயம் பள்ளிவாசலை கொண்டு போகணும், பள்ளிவாசலுடைய தொழுகை என்ற ஒரு விஷயம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதுல நமக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ். என்னது? சின்ன பிள்ளை தானே, பின்னாடி சரியாயிடுவோம். இல்லை நாம சொல்றோம், என்னப்பா பிள்ளை என்ன விளையாண்டு இருக்கிறானே, பள்ளிவாசல் பக்கம் வரலன்னு சொன்னா அதற்கு அவன் சொல்லக்கூடிய பதில் என்ன பண்றது பாய், நானும் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன், நீங்களும் என்ன பண்ணுங்க, அப்படி போவீங்களே அங்க விளையாண்டுக்கிட்டு இருப்பான், ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுங்க. தொழுகை சர்வசாதாரணமாக இறைவனுடைய வணக்க வழிபாடை ரொம்ப அற்பமாக கருதக்கூடியவர்களாக பெற்றோர்களாக நாமும் இருப்பதனுடைய விளைவாக தான் இன்னைக்கு பெருமளவிலான இளைஞர்கள் பள்ளிவாசல் தொடர்புறந்தவர்களாக, அதன் மூலமாக மார்க்க அறிவில்லாதவர்களாக, இறைவன் மீது அற்றவர்களாக, எல்லா விதமான பாவகரமான காரியங்களும் ஈடுபடக்கூடிய பிள்ளைகளாக இன்னைக்கு மாறி இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். இப்ப இஸ்லாமிய மார்க்கம் இளைஞர்கள் எப்படி வழி நடத்துகிறது என்று சொன்னார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் எந்த இளைஞர்களை வார்த்தெடுத்தார்? அன்றைய காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் வெறுமனே வயதான முதியவர்களை அப்ப வார்த்தெடுத்தாங்க. அல்லாஹ்வின் தூதரோடு இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்த ஏராளமான மனிதருடைய பட்டியல் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பெருமளவிலான இளைஞர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இந்த மார்க்க பிரச்சாரத்தை பங்காற்றிய மக்களாக இருக்கிறார் என்பதை வரலாற்று பூர்வமான பார்க்க முடியும். அதுல இப்னு உமர் ரலியல்லாஹுடைய நிலையை பாருங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த மார்க்க பற்றில எப்பேற்பட்டவர்களாக இருந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய வரலாற்றிலே அதிகமான ஹதீஸ்களை பதிவு செய்த ஒரு நபித்தோழராக யார் இருக்கிறார் என்று சொன்னால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார். அதற்கு அடுத்த கட்டமாக பார்த்தோம் என்று சொன்னால் அதிகமான ஹதீஸ் கருத்துக்களை இன்னைக்கு உலகத்திற்கு சொல்லி காட்டிய அறிவித்த ஒரு நபித்தோழராக இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார். காரணம் என்ன? எப்படி அதிகமான செய்திகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல முடிகிறது என்று சொன்னால் தம்முடைய இளமை பருவத்தில் எல்லா விதமான இன்பமயமான வாழ்க்கையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்கு மயங்காமல், உலகத்தினுடைய போதை வஸ்துகளுக்கு அடிமையாகாமல் தம்முடைய வாழ்நாளிலே அதிகமான நேரங்களை அல்லாஹ்வுடைய தூதரோடு அதிகமாக செலவிடக்கூடியவர்களாக இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார். அதற்கு ஒரு செய்தி என்ன? இப்னு உமர் ரலியல்லாஹு அவர் சொல்லி காட்டுகிறார்கள், தன்னுடைய வாழ்நாளில் என்னுடைய திருமணத்திற்கு முன்னால் என்னுடைய வீடாக எது இருந்தது என்று சொன்னால் பள்ளிவாசல் தான் என்னுடைய வீடாகவே இருந்துச்சு. யார் சொல்றா? இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, என்னுடைய வாழ்நாளில் திருமணத்திற்கு முன்னால் என்னுடைய வீடாக எதை நான் அமைத்துக் கொண்டேன் என்று சொன்னால் பள்ளிவாசல் இருக்குதே அதுதான் என்னுடைய வீடாகவே நான் ஆக்கி கொண்டேன். அங்கதான் என்ன பண்ணுவேன், 24 hours இருப்பேன். அங்கேதான் சொல்லப்படக்கூடிய எல்லா விதமான இறை செய்திகளையும் நாங்கள் காது கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்து நாங்கள் கேட்போம், செவியேற்போம் என்று சொல்லி தம்முடைய இளமை பருவத்தில் எங்களுடைய வாழ்நாட்களை நாங்கள் எப்படி கழித்தோம் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் எப்படி நமக்கு வழிகாட்டுது என்பதை இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் நமக்கு அழகான முறையில் சொல்லி காட்டுகிறார். அதே போல இஸ்லாமிய மார்க்கம் வார்த்தெடுத்த இளைஞர்களுடைய நிலைப்பார் போர்க்களத்தில் அதிகமாக பங்கெடுக்கக்கூடியவர்களாக பெருமளவிலான இளைஞர்களை நாம் என்ன பண்ணலாம், ஹதீஸ்கள் ரீதிகளாக ஒவ்வொரு வரலாற்று ரீதிகளாக பார்க்க முடியும். பத்ர் போர்க்களத்தை எடுத்துக்குவோம். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு செய்தி அறிவிப்பு செய்கிறார்கள். பத்ர் போர்க்களத்தில் போறாங்க. பத்ர் போர்க்களம் எப்படி? மிகப்பெரிய ஆயுத பலத்தோடு, மிகப்பெரிய வல்லரசு ஆதிக்கத்தோடு, மிகப்பெரிய பட்டாளத்தோடு இருந்த இஸ்லாமிய படைகளா பத்ர் போர்க்களத்துக்கு போச்சு. இருந்து யாரெல்லாம் தப்பி தவறி இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ அந்த 300 பேர் சொச்சம் பேர் என்ன பண்றாங்க, பத்ர் போர்க்களத்தில் நெருக்கடியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். போர்க்களத்துக்கு போறாங்க, எந்த விதமான ஆயுதமும் இல்லை. ஒரு குறுகிய மக்கள் குறுகிய விதமான ஆயுதத்தோடு என்ன செய்யப்படுறாங்க, மிகப்பெரிய பட்டாளத்தை கொண்ட எதிரி படைகளை குறைஷிகளை எதிர்த்து போகிறார்கள். போகக்கூடிய நேரத்தில் அந்த செய்தியை அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர் சொல்லி காட்டுறாங்க. நான் போர்க்களத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் எனக்கு பக்கத்தில் யார் தெரியுமா இருந்தா, என்னுடைய வலப்பக்கத்திலும் இலப்பக்கத்திலும் 2 இளைஞர்கள் இருந்தார்கள். அந்த இளைஞர்கள் என் பக்கத்தில் இருப்பதை நான் என்ன பண்ணல, எனக்கு ஆரோக்கியமா நான் கருதல. நான் பயமுற்றவனா இருந்தேன். என்னடா என் பக்கத்தில் 2 சின்ன பையல இருக்கிறாங்க, போர்க்களத்துக்கு போறோம் என்று பயத்தோடு இருந்த அந்த நேரத்தில் அந்த இளைஞர்கள் என்ன பண்றாங்க, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் கூப்பிடுறாங்க, கேட்கிறாங்க, இந்த கூட்டத்தில் யார் அபூ ஜஹல்? யார் கேட்கிறா? எந்த இளைஞர்களை பார்த்து அவர்கள் பயந்தார்களோ அந்த இளைஞர்கள் கேட்கிறார்கள், எதிரி படையில் அபூ ஜஹல் இருக்கிறாங்க, அது யாரு எனக்கு கண்ணு காட்டுங்க. அதே போல இந்த பக்கத்தில் இளைஞர்கள் கேட்கிறார், வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 இளைஞர்களும் கேட்கிறார்கள். எதற்காக வேண்டி கேட்கிறீங்க?
என்று கேட்கக்கூடிய நேரத்தில் இளைஞர் பதிலளிக்கிறார். அவன் யார் தெரியுமா? அபூஜஹல் என்ன தெரியுமா செய்யற? அல்லாஹ்வின் தூதரவர்கள் குறித்து அதிகமான முறையிலே என்ன பண்ண போறான்? ஏற்கக்கூடியவனா இருக்கிறான். அவன் நீங்க காட்டினீங்கன்னு சொன்னா நான் என்ன தெரியுமா செய்வேன்? அவர்களை கொல்லக்கூடிய வேலையை நான் மும்முரமாக ஈடுபடுவேன், அல்லது அவனை கொலை செய்வதற்காக வேண்டி நான் கடைசி வரை பாடுபடுவேன் என்று சொல்லி அந்த இரண்டு பேரும் என்ன பண்றாங்க? அபூஜஹலுக்கு எதிராக இஸ்லாமியத்தின் படையிலே மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமாக நிற்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார். என்ன பண்றாங்க? போர்க்களம் வந்த உடனே அபூஜஹலை செய்ய காட்டிட்டு போயிட்டான். கடைசியில் அந்த இளைஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்ன, ராஜாளி படைவு எவ்வளவு வேகமாக மும்பரமாக ஈடுபடுமோ அதே போன்ற அந்த இரண்டு இளைஞர்களும் அதே பத்ர் போர்க்களத்திலே அபூஜஹலை சிலாசியவர்களாக, அந்த அபூஜஹலை அதே களத்திலே மாண்டு போகக்கூடிய அளவிற்கு கொலை செய்யக்கூடியவர்களாக போர்க்களத்தில் வென்றார்கள் என்று சொல்லி அந்த ஹதீஸினுடைய நிலை பார்க்கும். யார் அது? முஆத் பின் முஅவ்வித். ரெண்டு பேருமே எப்பேற்பட்டவங்க? இரண்டு இளைஞர்களாக இருக்கிறாங்க. இரண்டு இளைஞர்களும் அல்லாஹ்வுடைய படையிலே நிற்கிறார்கள். எப்பேற்பட்ட உறுதியோடு என்று சொன்னால், அந்த படைக்கு நாம் சென்றோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் வீடு திரும்பவே முடியாது என்று சொல்லக்கூடிய எந்த விதமான பலமும் இல்லாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்ட போர்களும். இது சாதாரணமா ஒரு இளைஞருடைய உள்ளத்தில் ஏற்பட்டுருமா? ஒரு சாதாரணமா ஒரு இளைஞர் ரோட்ல போற இளைஞனை வாப்பா ஒரு போருக்கு போவான்னு சொன்ன சும்மா வந்து நின்றுவானா? எப்படி அந்த இளைஞர்கள் அந்த போர்க்களத்தில் நிற்க முடியும் சொன்ன, அந்த இளைஞர்களுக்கு ஊட்டப்பட்ட இறைச்சத்தினுடைய வெளிப்பாடு அந்த இளைஞர்கள் அவ்வளவு உறுதி மிக்கவர்களா இருந்தார். மறுமை குறித்த சிந்தனை, இந்த உலக வாழ்க்கை வெறும் ஏமாற்றக்கூடிய வாழ்க்கை வசதி தான் என்பதை உணர்ந்ததனுடைய விளைவாக அந்த இளைஞர்களுடைய பாடுபடுதல் எப்பேற்பட்டதா இருந்துச்சு. எதிரி படையில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவனை வீழ்த்தக்கூடியவர்களாக அந்த போர்க்களத்திலே மும்முரமா இருந்தார். நீ பார்க்கிற இலங்கை சமுதாயம், இஸ்லாமிய இலங்கை சமுதாயம் இன்னைக்கு வெறும் ஒவ்வொரு ஊர்களிலும் பார்க்கக்கூடிய என்ட்ரன்ஸ் போர்டு எப்படி இருக்கும் என்று சொன்ன, இஸ்லாமிய இளைஞர்கள் நற்பணி மன்றம். எதற்காக வேண்டி? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நற்பணி மன்றமாக அந்த இளைஞர் நற்பணி மன்றம் செயல்படுதா? எதற்காக செயல்படுறாங்க? என்னென்ன தீமையான காரியங்கள் எல்லாம் இருக்குமோ அதையெல்லாம் தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய ஒரு நற்பணி மன்றமாக இன்னைக்கு பெருமளவிலான மோசமான மன்றமாக இந்த இளைஞர் நற்பணி மன்றத்தை பார்க்கும். எங்கேயாவது மார்க்கத்திற்கு முரணாக கல்யாணம் நடக்குதா, அதற்கு பந்தி மாறுவதற்குரிய ஒரு ஏஜெண்டாக செயல்படக்கூடிய ஒரு கூட்டமாக பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் எப்பேற்பட்ட மார்க்கம்? இஸ்லாமியுடைய இளைஞர்கள் என்றால் எப்படி இருந்திருக்கணும்? கல்வியை நோக்கி பயணிக்கக்கூடிய இளைஞர்கள் நாம் இருந்திருக்கணுமா இல்லையா? இஸ்லாமிய மார்க்கம் அதுதானே வழிகாட்டுது. அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் வராங்க, 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வருகிறார்கள் அல்லாஹ்வின் தூதரை பார்ப்பதற்காக. எதற்காக வேண்டி? அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்து இந்த மார்க்கத்தை முழுமையாக அறிந்து கொண்டு அல்லாஹ்வின் தூதர்கள் எவ்வாறு வணக்கங்களை ஈடுபடுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர்கள் எவ்வாறு தொழுகைகளில் ஈடுபடுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ற தூய எண்ணத்தோடு பயணத்தை புறப்பட்டு என்ன பண்றாங்க? அல்லாஹ்வின் தூதர்கிட்ட வந்து அடைகிறாங்க. இந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னு சொன்ன, அல்லாஹ்வின் தூதர்கிட்ட இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கட்டத்தில் அவங்க குடும்பத்தை குறித்து அதனுடைய ஏக்கம் கொண்டவர்களா, குடும்பத்தை பார்க்கக்கூடிய அந்த நிலையில ஏக்கம் கொண்டவர்களா இருக்கிறான். இதை உணர்ந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன பண்றாங்க? அந்த இளைஞருடைய ஏக்கத்தை உணர்ந்து அல்லாஹ்வின் தூதர் அனுப்பி வைக்கிறான். நீங்க வீடுகளுக்கு போங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கம் எப்பேற்பட்டதாக நமக்கு அருளப்பட்டிருக்கு என்பதை முழுமையாக நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற தூய எண்ணத்தோடு மார்க்கத்தை கல்விக்காக பயணிக்கக்கூடியவர்களாக அந்த இளைஞர்கள் இருக்கிறார் என்று சொன்னால், நான் வெறுமனே இளைஞர்கள், நான் இஸ்லாமிய இளைஞனா இருக்கிறேன், இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறேன், அல்லாஹ்வின் தூதரை பத்தி ஏதாவது பேசப்பட்டு விட்டது என்று சொன்னால் நான் கடுமையா என்ன பண்ண போராட்ட களத்தில் வந்து குதிப்பேன். இது இளைஞர்களுடைய அழகு அல்ல. உண்மையான இளைஞர்கள் எப்பேற்பட்டவராக இருக்கணும்? அல்லாஹ்வின் தூதரை குறித்து யாரேனும் அவதூறாக பேசினார், அல்லாஹ்வுடைய தூதரை குறித்து யாரேனும் இழிவுபடுத்தினால் அவர்களை களத்தில் ஆர்ப்பாட்டத்தில் கண்டு எதிரே நின்று போராடுவது முக்கியமல்ல. அவை யாரெல்லாம் அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொண்டாலோ அவர்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக அல்லாஹ்வுடைய வாழ்க்கை முறையை, அல்லாஹ் தூதருடைய வாழ்க்கை முறை மக்கள் மத்தியில் யார் கொண்டு செல்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான இளைஞர். அதை தான் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய இளைஞர்கள் எப்பேற்பட்டவராக இருக்கணும்? அல்லாஹ் மீது அதிகமாக அச்சம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நிலைவாற்றல்களை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசலோடு எந்நேரமும் நம்முடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக, பள்ளிவாசல் நினைவுகளால் நம்முடைய உள்ளங்களை நிரம்பி இருக்கக்கூடியவர்களாக நம்முடைய நிலையை நாம் மாற்றிக்கொள்ளாதவரை நாம் இஸ்லாமிய இளைஞர்களாக ஆக முடியாது என்பதை
இஸ்லாமிய மார்க்கம் நம்ம அழகான முறையில் சொல்லி காட்டுது. சிந்தித்து பார், நம்முடைய இளைஞரை நாம் சொல்றோம், பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாதவர்களாக, தொழுகை இல்லாதவர்களாக நம்முடைய வாழ்க்கையை பயணித்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அந்த ஒரு காரியம் போதும் நாளை மறுமையில் நாம் நரகத்திற்கு செல்லக்கூடிய மிக மோசமான நிலைக்கு நாம் தள்ளப்படும். இதே பள்ளிவாசலோடு நாம் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய இளமை பருவத்தில் அல்லாஹ்வை அதிகமாக வணக்கம் செய்யக்கூடியவர்களாக, வணக்க வழிபாட்டில் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நாளை மஹ்ஷருடைய மைதானத்திலே எந்த விதமான நிழலும் இல்லாத காலகட்டம், அல்லாஹ் சூரியனை கொண்டு வந்து உங்களுடைய அருகாமையில் நிறுத்தக்கூடிய காலகட்டம், மக்கள் எல்லாம் வேதனையால் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த காலகட்டம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு வாக்களிக்கிறார், யார் ஒருவர் தம்முடைய இளமை பருவத்திலே அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலோடு தம்முடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களா எந்த இளமை பருவத்தை யார் ஆக்கி கொண்டார்களோ அவர்கள் நாளை மறுமையில் இருக்கக்கூடிய இடம் எங்க தெரியுமா? எந்த விதமான நிழலும் இல்லாத அந்த காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய அரிசியுடைய நிழலை கொடுத்து அந்த வேதனையிலிருந்து பாதுகாக்கப்பட்ட முக்கியமான மனிதர்களாக அந்த இளைஞர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் ஒரு தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை நாம் சீர்படுத்தி விட்டோம் என்று சொன்னால், இந்த தொழுகை நம்முடைய வாழ்நாளிலே சரியான முறையில் கடைபிடிக்க கூட மாறிவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பாவமான காரியங்களிலிருந்தும் விடுபட முடியும், நம்முடைய மறுமை வாழ்க்கை வெற்றிக்குரியதாக ஆக்க முடியும் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. அப்பேற்பட்ட பாதையை பயணிக்கக்கூடியவர்களா இளைஞர்களாக இருக்கட்டும், நம்முடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய அந்த காரியத்திலே அதிகமாக கண்ணும் கருத்துமாக தொழுகையில ஈடுபடக்கூடியவர்களா, தொழுகை குறித்து அதிகமான முறையில் பிள்ளைகளுக்கு எச்சரிக்கை செய்து கடுமையை காட்டி அந்த பள்ளிவாசலுக்கு சென்று தொழக்கூடிய பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்று கூறி அப்பேற்பட்ட நிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு ஆக்கி அருள் புரிவான் என்று கூறி இந்த ஜும்மா உரை நிறைவு செய்கிறேன். வாஹிதுன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் கரீம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடையார்களே, நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய முக்கியமான பணியை இஸ்லாம் நமக்கு காட்டக்கூடிய அந்த நேரத்தில், யார் ஒருவர் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து பிற மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்ற ஒரு ஆழமான ஒரு வலியுறுத்தலை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹூன அனில் முன்கர் ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். யார் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நன்மைகளை ஏவக்கூடியவர்களாக, தீமைகளை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், இந்த பணியை செய்யக்கூடிய மிக முக்கியமான பணியாற்றல் உடல் வலிமை கொண்டவர்களாக பெருமளவிலான மனிதர்கள் யார் இருக்கிறான்னு சொன்னால் இளமை பருவத்தை கொண்ட மக்கள் தான் இருக்கும். நாளை மறுமையிலே இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த பரிசை, வெற்றிக்குரிய அந்த வாய்ப்பை பெறுவதற்கான அபரிமிதமான ஒரு நிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரு கொடுத்திருக்கிறான்னு சொன்னால், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த இளமை பருவம் இருக்குது பாருங்க, இது மிகப்பெரிய ஒரு கிஃப்டான இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல். இந்த ஆற்றலை நாம் சரியான முறையிலே இந்த காலகட்டத்தில் நாம் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் இறைவனுடைய அந்த வெற்றி வாய்ப்பு எல்லா விதமான வாய்ப்புகளையும் தவறவிட்டவர்களாக, மறுமையில இறைவன் முன்னால் நிற்கக்கூடிய நேரத்தில் கை சேதம் அடைந்தவர்களாக, எந்த விதமான கையாளாத மனிதர்களாக நாம் நிறுத்தப்படுவோம். அப்போ இந்த காலகட்டத்தை சரியான முறை நாம் பயன்படுத்தி மறுமையினுடைய வெற்றிக்குரிய மனிதர்களாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த அடிப்படையிலே நம்முடைய பிரச்சார களத்தை மிக வீரியமாக பிற மக்கள் மத்தியிலே நாம் கொண்டு செல்லக்கூடிய அந்த நிலையை நாம் அமைத்து கொண்டால் மட்டும்தான் மறுமையிலே வெற்றி பெற முடியும். இது இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் எல்லா மனிதர்களுக்குமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி இதுதான். நமக்கு பெருமளவிலான மக்கள் எப்படி உதறி தருகிறோம் என்று சொன்னால் இது நம்மளுடைய பணி அல்ல, நம்முடைய நிர்வாகிகள் பார்த்துக்கிடுவான், இன்னும் பிற மனிதர்கள் பார்த்துவான், நம்ம பாட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய வேலைகளை பார்ப்போம் என்று கடந்து சென்றீர்கள் என்று சொன்னால் நாளை மறுமையிலே நீங்கள் எல்லாம் குற்றவாளிகளாக நிறுத்தப்படுவீர்கள். இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த வெற்றிக்குரிய வாய்ப்பை இழந்த மனிதர்களாக நிறுத்தப்படுகிறது. அப்போ மறுமையிலே வெற்றியை சார்ந்துதான் இந்த ஜமாத்தில் நாம் பயணிக்கிறோம் என்று சொன்னால் மறுமையிலே வெற்றியுடைய ஒரே இலக்கு தான் நம்முடைய இலக்காக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வேலை நேரங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு நமக்கான ஒரு கால சூழ்நிலையில் பெருமளவிலான வேலை சுமைகள் நமக்கு இருந்தாலும் கூட நம்ம இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமான இறைவன் குறித்த அந்த செய்தியை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த தாவா பணி இருக்குது பாருங்க,
அதற்கான ஒரு நேரத்தை ஒதுக்கக்கூடியவர்களாக, அதற்கான களத்தில் நின்று களமாடக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி கொண்டால் மட்டும்தான் நம்முடைய மறுமையுடைய அந்த வெற்றிக்குரிய மனிதர்களாக முடியும். அப்பேற்பட்ட நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கு தந்த அருள்புரிவான் என்று கூறி இந்த ஜும்மாவை நிறைவு செய்கிறேன். வாய்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.